Hi students, good evening, Udayamitra. So, கேக்குதா audio video எல்லாமே clear அப்பா? Yes, எல்லாமே clear? Hi Darshan. Okay, start பண்ணிரலாமா class? So, இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் join ஆகட்டும். So, we can start அதுக்கப்புறம். ஓகேப்பா. எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாப்டர் 1, 2, 3, 4, 5 ஓகேவா. ஸோ உங்களுக்கு குவார்ட்டர்லி சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த குவார்ட்டர்லி சிலபஸில் இருக்கிற மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆன 2 and 3 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ எல்லாருமே வந்து பப்ளிக் இல்லை அப்படின்னு ரொம்ப ஒரு கேஷுவலாக இருக்கீங்க, கரெக்டாக? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். பட் ஆனால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படிக்கிறத வந்துட்டு ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அப்படி இருந்தீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் பெட்டர், ஓகேவா? ஸோ ஹாய் தீபிகா, ரேவதி, தசப் பிரகாஷ், மேகி, ஓகேவா? எஸ், ஓகே. இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? 2 and 3 மார்க்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு செக்ஷன், கரெக்டாக? ஸோ 2 and 3 மார்க்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்த்துடலாம் குயிக்காக. ஸோ ஹாய், நிறைய பேர் ஜாயின் ஆகுறீங்க, எல்லாத்துக்குமே ஒரு ஹாய்ப்பா. இல்லை 11th கிளாஸ், இது 11th ஃபிசிக்ஸ், ஓகேவா? 11th கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பிளைன், ஓகேவா? ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட டைப்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது? ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஃபண்டமெண்டலில் என்னன்னு சொல்லுவோம்? பேஸ் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். டிரைவ்டு என்னன்னு சொல்லுவோம்? டிரைவ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நார்மலாக சொல்லுவோம். இப்போது இங்கே ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்றது நம்மளோட இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் ABCD இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ், ஓகேவா? இப்போ இந்த ABCDயை வச்சு நான் ஒரு வேர்ட் டிரைவ் பண்ணுறேன், ஃபிசிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறேன், கரெக்டாக? அது டிரைவ்டு குவான்டிட்டி. ஸோ அதனால் பேசிக்காக இருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஆர் பேஸ் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த பெண்ணை மெஷர் பண்ணணும்னா பேசிக்காக நான் என்ன பண்ணுவேன்? ஒரு ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணுவேன். ஸோ விச் இஸ் லென்த், ஓகேவா? இப்போ என் வெயிட் நான் செக் பண்ணுவேன்னா மாஸ், ஓகேவா? ஸோ லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இது இந்த 7மே நான் என்னன்னு சொல்லுவேன்னா ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவேன். கிளியர்? ஸோ என்ன சொல்லுவீங்க? ஸோ பேசிக்கலி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் டிரைவ்டு. Physical quantities are classified into 2 types. So the physical quantities which cannot be represented in any other physical quantity is called as fundamental or base quantities ன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த 7 எக்ஸாம்பிளுமே எழுதணும், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் தருவாங்க, ஓகே? ஸோ எல்லாருக்குமே கிளியர்? ஏதாவது டவுட் இருக்கா? இது கிளியராப்பா? இதில் ஏதாவது டவுட்ஸோ? ஹாய், நிறைய பேர் ஜாயின் ஆகுறீங்கப்பா. எஸ், டவுட் கேளுங்க பாலாஜி. ஸோ 11th ஃபிசிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம், ஓகேவா? ஸோ 11th ஃபிசிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம்ப்பா, நோ டவுட். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் என்ன? டிரைவ்டு குவான்டிட்டிஸ். டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்ன? த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் கேன் பி ரெப்ரசன்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த குவான்டிட்டிஸை வச்சு, அதாவது இந்த 7 குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இதை வச்சு நான் ஒரு குவான்டிட்டியை சொன்னேன்னா அது டிரைவ் குவான்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏரியாவை எப்படி எழுதுவோம்? சைடு இன்டூ சைடு, ஸ்கொயர்னா. ரெக்டாங்கிள்லாம் லென்த் இன்டூ பிரெத். ஸோ இந்த மாதிரி பேஸ் குவான்டிட்டிஸ்லேருந்து நம்ம சொல்கிறது எல்லாமே டிரைவ்டு குவான்டிட்டிஸ், ஓகேவா? ஸோ ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, இது எல்லாமே டிரைவ்டு குவான்டிட்டிஸில் வந்துடும், ஓகேவா? கிளியர்? எல்லாத்துக்குமே கிளியர்? என்ன டவுட்? ஸோ என் நேம் வந்து தீபிகா பாலாஜி, ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் என்ன டவுட் இருக்குது? கிளியர்? ஷர்மிளா, ஸோ நீங்கள் வந்து 80+க்கு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறீங்க. 80+க்கு எப்படி ஸ்ட்ராட்டஜின்னு கேட்குறீங்க, கரெக்டாக? 80+ வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்காங்க இல்லையா எல்லா சாப்டர்லேயும், அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு போங்க, அதுவே மோர் தேன் இனஃப் உங்களுக்கு 80 மார்க்ஸ்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு, ஓகேவா? எஸ், கிளியர்? ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு போங்க 11th. ஸோ 11th பப்ளிக் இல்லை, நம்ம வந்து கூலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம், ஃபீல் பண்ணுவோம். பட் ஆனால் அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து தான் எப்படி இருந்தாலும் கேட்க போகிறாங்க, ஓகேவா? எஸ்,
ஓகே, அது வந்து லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு. ஓகேவா திலை நாயகி? ஸோ நெக்ஸ்ட்டு, how will you measure the diameter of a moon using parallax method? ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏர்த்தில் நின்றுட்டுருக்கேன். ஏர்த்தில் நின்று நான் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற மூனை பார்க்குறேன். சரியா? ஸோ மூனை பார்க்கும்போது அந்த மூனோட டயாமீட்டரை இப்போ வந்து என்னை வந்து மெஷர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை நான் எப்படி மெஷர் பண்ணுவேன், அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன, அதுதான் இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகேவா? கிளியர்? இது எதாவது டவுட் இருக்கா? ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் கேட்பாங்க. ஸோ தில்லை நம்ம வந்து இப்போது சாப்டர் 1 2 3 4 5 5 சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சுட்டு செகண்ட் போகலாம், தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிடலாம். ஸோ என் கூடயே சேர்ந்து இன்றைக்கி படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ கிளியர்? ஓகே. ஸோ எப்படி வந்து நான் இப்போ டயாமீட்டர் மூனோட டயாமீட்டரை எப்படி நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏர்த்தில் இந்த பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்டில் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது நான் இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்டில் நான் ஒரு டெலஸ்கோப்பை வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ இப்படி நான் ஒரு ஆங்கிள் மார்க் பண்ணல. இது என்னன்னு சொல்கிறோம்? தீட்டா அப்படின்னு வந்து சொல்கிறேன். இதை வந்து ஃபிசிக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறது. இப்போது நம்ம வந்து எப்படி இதை வந்து நம்ம போட போகிறோம் அப்படின்னா, இந்த மூணோட டயாமீட்டர் வந்து டி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, tan தீட்டா ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். கரெக்டாக? ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன? டி. தீட்டா இஸ் ஈக்குவல் டு டி பை அட்ஜசன்ட் சைடு என்ன? ஸ்மால் டி. ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கான ஃபார்முலா. இப்போ டயாமீட்டர் ஆஃப் த மூன் வேணும்னா தீட்டா டாட் டி, அவ்வளோதான். ஓகேவா? எஸ், தமிழில் தான் நான் வந்துட்டு எடுத்துகிட்ருக்கேன் அபி. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நான் பேசுகிறதுலேயே நீங்கள் வந்து மேக்ஸிமம் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எஸ் தில்லை நாயகி, கிளியர்? ஓகே. ஸோ டயாமீட்டர் ஆஃப் மூன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு இந்த தீட்டா இருக்கு இல்லையா, இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆங்குலார் டயாமீட்டர் ஆஃப் மூணுன்னு சொல்கிறோம். அண்ட் டி இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் ஃப்ரம் எர்த்து. ஸோ எர்த்துலேருந்து மூனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? கிளியர்? ஸோ நீங்கள் இதையே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் இருந்து கொஷின்ஸ் நிறையா கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, இது இப்போ மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து நீட் ஜேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஆன்சர் வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரூல்ஸ் வந்து எழுதிக்கலாம் அண்ட் ரைட் சைடில் நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, ஆல் non-zero digits are significant. அதாவது இப்போ நான் ஒரு டிஜிட் சொல்கிறேன், 3 4 5 6. இந்த 3 4 5 6ல் ஏதாவது ஜீரோஸ் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அப்போது இது எல்லாமே சிக்னிஃபிகண்ட். ஸோ இப்போ உங்ககிட்ட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இந்த டிஜிட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4. ஓகேவா? இப்போ சப்போஸ் 2 non-zero டிஜிட்ஸ் எடுத்துக்கிறேன், நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 zeros இருக்குது. இப்போது இதில் இருக்கிற சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் என்னன்னு கேட்டால் நீங்கள் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணணும். 1 2 3 4 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? கிளியர்? நோ காவியா, இன்றைக்கி வந்துட்டு 11th ஃபிசிக்ஸ்ப்பா. சரியா? ஓகே. ஸோ ஆல் non-zero digits ஆர் சிக்னிஃபிகண்ட் இதை சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 4 5 2 அதில் வந்து எல்லா டிஜிட்ஸுமே சிக்னிஃபிகண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆல் ஜீரோஸ் பிட்வீன் 2 non-digit, அதாவது 5 இருக்குது 6 இருக்குன்னா நடுவில் 3 zeros இருக்குன்னா இந்த 3 ஜீரோவும் சிக்னிஃபிகண்ட் தான் சொல்கிறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஓகேவா? ஸோ ஆல் ஜீரோஸ் பிட்வீன் 2 non-zero digits ஆர் சிக்னிஃபிகண்ட். இது கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் தேர்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் அ non-zero digit. அதாவது non-zero digitனா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்கணும். கரெக்டாக? ஸோ எக்ஸாம்பிள் 5 6 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். இப்போது இந்த நம்பருக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸ். ஓகேவா? இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸும் பட் டு த லெஃப்ட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 30700 வச்சு நான் இங்கே சும்மா ஒரு டெசிமல் வச்சுட்டேன். இப்போது இந்த டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த எல்லா டிஜிட்டுமே சிக்னிஃபிகண்ட் தான். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் 5. இதே 1 8 2 5 6 7
0.6 இப்படி வச்சுருந்தாலும் இங்கே இருக்கிற எல்லா டிஜிட்டுமே எனக்கு சிக்னிஃபிகண்ட் தான். ஓகேவா? ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட 3 ரூல்ஸ் படிச்சிட்டோம். இனி வந்து ஒரு 3 ரூல்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபார் த நம்பர் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட், அதாவது இப்போ சப்போஸ் போன கேஸில் நம்ம டெசிமல் பாயிண்ட் ஒன்று பார்த்தோம். இந்த கேஸில் டெசிமல் பாயிண்ட்டே இல்லை அப்படின்னா, சரியா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எண்டில் இருக்கிற ஜீரோஸை நம்ம ட்ரெயிலிங் ஜீரோஸ்ன்னு சொல்லுவேன். இந்த ஜீரோஸை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தே ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். அப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இங்கே எவ்வளோ? 3. ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. For the number without a decimal point, the terminal or the trailing zeros are not significant. Clear? இப்போ நெக்ஸ்ட் 4th போகிறாமா? If the number is less than 1, 1 விட கம்மியாக இருக்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 0.0872 இந்த மாதிரி ஒரு நம்பர் நான் எடுத்துட்டேன், சரியா? The zeros on the right of the decimal point, zeros on the right na in the decimal points, but to the left of the first non-zero digit. So இதில் யார் first non-zero digit? இவங்களோட left side பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே not significantனு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே significant figures எவ்வளோ? 3 தான். புரிஞ்சுச்சா? கிளியர்? பிரகதீஷ் அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம்ப்பா. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபிசிக்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஃபிசிக்ஸ் கிளாஸை எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் வந்துட்டு இல்லாத கிளாஸ்க்கு வந்துட்டு இப்போவே சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு வேறு என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? எஸ், கிளியர்? ஸோ எல்லாருக்குமே கிளியர்னா சேட்டில் ஒரு ஃபயர் போடுங்கப்பா. எஸ், கிளியர்? ஸோ சேட்டில் ஒரு ஃபயர். தூங்கிட்டிங்களா எல்லாருமே? Okay, so next, all the zeros to the right of the decimal point. Decimal point க்கு ரைட்டில் இருக்கிற ஜீரோஸ். இப்போ நான் 300.00 எடுத்துக்கிறேன். டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட்டில் என்ன இருக்குது? இந்த ஜீரோஸ். கரெக்டாக? அண்ட் டு த ரைட் ஆஃப் த நான் ஜீரோ டிஜிட். ஸோ நான் ஜீரோ டிஜிட்னா என்ன? இந்த டிஜிட். இந்த டிஜிட்க்கு ரைட்டில் இருக்கிறது. ஸோ ரைட்னா இந்த 3. இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க? ஆர் சிக்னிஃபிகண்ட். அப்போ இங்கே டோட்டல் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ? 6. ஓகேவா? ஸோ டோட்டல் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து இங்கே 6. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ நம்ம படித்தோம் இல்லையா, சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை டிபெண்ட் ஆகி இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா கொஸ்டின் நம்பர் 3. ஸோ 3 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். கிளியர்? ஸோ 11th கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை, 11th ஃபிசிக்ஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக படிச்சுட்டு போங்க. எல்லாமே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 லெவல் 1 என்னென்னா இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நிறைய பேர் அப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுங்கன்னு கேட்பீங்க. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு ஒரு வீடியோ வந்து இதில் போட்டாச்சுப்பா யூடியூப்பில். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் 11th ஃபிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின் மேக்ஸிமம் ரொம்ப கம்மி அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் வந்துட்டு நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும். ஓகேவா? கிளியர்? ஸோ அடுத்தது பாருங்கள், வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு டைமென்ஷனல் அனாலிசிஸ்னால் நம்ம இப்படி எழுதியிருந்தோம் இல்லையா, மாஸ், லென்த், டைம், எம்எல்டி, இதை தான் வந்து நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போது இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ்க்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி 11th ஸோ சாட்டர்டே உங்களுக்கு வந்து 12th இருக்கும். ஓகேவா? சூப்பர் சத்யன். ஓகே, ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, இந்த டைமென்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் வந்து எனக்கு மேக்ஸிமமாக டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், அதாவது இப்போ சப்போஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/2 ரூட் எல்/ஜின்னு எடுக்கிறேன். இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் சும்மா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கான்ஸ்டன்ட் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காது. ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த 1/2 இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்பர்ஸ் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எனக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் கொடுக்கல. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இதை வச்சு நான் இந்த ஃபோர்ஸு ஸ்கேலாரா வெக்டாரான்னு என்னால் சொல்லவும் முடியாது. ஓகேவா? ஸ்கேலார் வெக்டாரெல்லாம் நம்ம செகண்ட் சாப்டரில் படிப்போம். ஸோ இது ரெண்டும் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 பாயிண்ட். இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கிறதே ஒரு 5 கொஷின் தான். ஸோ 5 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கிளியர்? ஃபோர்ஸ் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஸோ மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஓகேவா முருகேஸ்வரி? ஃபோர்ஸை வந்து மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் எழுதுவீங்க. ஸோ அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு எழுதுவீங்க? ஸோ மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் இஸ் எல். அப்படி தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா?
So this method gives no information about the dimensional constant like 1 to pi. இந்த மாதிரி எல்லாமே விஷயங்களை பற்றி டைமென்ஷனல் அனாலிசிஸ் பேசல். இன்னொன்று, this method cannot decide whether the given quantity is a vector or scalar. கொடுத்த குவான்டிட்டி ஃபோர்ஸ் வெக்டாரா ஸ்கேலாரான்னு சொல்லலை, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன, மாஸ் எடுத்துக்கோங்க, மாஸ் வெக்டாரா ஸ்கேலாரான்னு சொல்ல. ஸோ இந்த மாதிரி வெக்டாரா ஸ்கேலாரான்னு பற்றி எனக்கு சொல்லவே இல்லை, ஓகேவா? ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, this method is not suitable to derive relations involving trigonometric, exponential and logarithmic function. இப்போ log ABயோட ஃபார்முலா எழுதணும், எக்ஸ்பொனென்ஷியல் ஏதாவது ஒரு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் எதுவுமே சொல்ல. ஏன்னா நம்ம படிக்கிறது என்ன, MLT அவ்வளோதானே. ஸோ அதை பற்றி எதுவுமே சொல்லலை, ஓகேவா? ஸோ திஸ் cannot be applied to an equation involving more than 3 physical quantities. ஸோ அதாவது மாஸ், லென்த், டைம், ஆம்பியர் இந்த மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை தாண்டி எனக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இட் கேன் ஒன்லி செக் வெதர் அ ஃபிசிக்கல் ரிலேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட் பட் நாட் த கரெக்ட்னஸ் ஆஃப் த ரிலேஷன். புரியல அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து S இஸ் ஈக்குவல் டு UT + ½ AT². இதுதான் எனக்கு வந்து ஃபார்முலா, கரெக்டாக? இப்போ எனக்கு எப்படி வரணும், எஸ்ஸை வந்து நான் ஒரு குவான்டிட்டியில் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடும் எனக்கு LTன்னு வரணும், இல்லை MLTனா MLTன்னு வரணும், ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்போ நான் கரெக்டுன்னு சொல்வேன். இப்போ நான் எஸ்ஸுக்கு பதில் UT + 1/8 AT² எழுதுனா அப்போவும் எனக்கு MLT = MLTன்னு தான் கிடைக்க போகுது. இங்கே 1/2 இருக்குது, 1/8 இருக்குது, இங்கே 1/2 இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் எனக்கு தப்பு, பட் ஆனால் எனக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் என்ன சொல்லுது, கரெக்ட் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு பெரிய வந்து ட்ராபேக் தான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, define precision and accuracy with one example. ஸோ precision அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் என்கிட்ட ஒரு இந்த பென் இருக்குது, நான் வந்து ஒரு 4 ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு டைம் இந்த பெண்ணோட ரீடிங் எடுக்கிறேன். ஃபஸ்ட் வந்து 10.1 சென்டிமீட்டர் கிடைக்குது, 10.2 சென்டிமீட்டர் கிடைக்குது, அடுத்தது 10.1 சென்டிமீட்டர் கிடைக்குது, 10.2 கிடைக்குது, ஸோ அகெயின் 10.1 சென்டிமீட்டர் கிடைக்குது, ஓகேவா? இப்போ எல்லா கேஸ்லையுமே எனக்கு வேல்யூஸ் கிட்டத்தட்ட ஒன்று பக்கத்தில் தான் வந்திருக்கு. ஸோ அப்போது நான் இந்த கேஸில் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் வெரி ஹைலி ப்ரிசைஸ். வேல்யூஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹைலி ப்ரிசைஸ் வேல்யூ இருக்குது. இது எல்லாமே நான் என்ன பண்ணேன், மெஷர் பண்ண வேல்யூ. இப்போது ட்ரூ வேல்யூன்னு ஒரு இந்த பெண்ணுக்கு இருக்கும். அதாவது இந்த பெண்ணோட ஒரிஜினல் லென்த் என்ன அப்படின்றது எனக்கு சப்போஸ் 10.3 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ட்ரூ வேல்யூவும் இந்த மெஷர்ட் வேல்யூ நான் கம்பேர் பண்ணுறேன் இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அக்யூரசி. ஸோ ப்ரிசிஷன்னா என்ன, மல்டிபிள் டைம்ஸ் நம்ம எடுப்போம். இன்னொன்று, நம்ம எடுத்த வேல்யூவை ட்ரூ வேல்யூவோட கம்பேர் பண்ணோம்னா அது எனக்கு அக்யூரசின்னு சொல்லுவோம். கிளியர்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்? எஸ் உதயமித்ரா. ஸோ ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே சேட்டில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு எனக்கு தெரியும், சரியா? ஓகே, கிளியர்? ஹாய் ஆர்மி 2.0 ஹைலைட்ஸ். உங்கள் நேமில் வாங்க. ஸோ நீங்கள் வந்து கேம் விளாட்றதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணிப்பீங்க, அந்த நேமில் எல்லோரும் வரனால எனக்கு ஆக்சுவலி தெரிய மாட்டேங்குது யார் வந்து ஒரிஜினல் நேம் என்ன. சையத் ஹபீப், ஹாய்ப்பா. ஸோ ஹாய் ஹரி. ஓகே, ஸோ இது புரிஞ்சிச்சா? இப்போ லாஸ்ட் கொஸ்டின், 5th ஒன். ஒரு சாப்டரில் இருக்கிற ஷார்ட் ஆன்சர் 5 ஷார்ட் ஆன்சர், பட் பெருசு தான், பட் முடிக்க போகிறோம், ஓகேவா? எஸ் ஆமாம் தியாகராஜன். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் எங்கூடயே அப்படியே ஃபாலோ ஆகிக்கோங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து the accuracy of the measurement is the measure of how close the measured values is to the true value of the quantity. எக்ஸாம்பிள் என்னென்ன, இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ட்ரீயை நான் லென்த் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்த நான் லென்த் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது 3.678 சென்டிமீட்டராக இருக்குது, ஓகேவா? இப்போது நான் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து எனக்கு கிடைக்குது இதெல்லாமே. ஸோ இப்படி எல்லாமே நியர்பையாக இருக்குது இல்லையா? ஸோ ப்ரிசிஷன், ஹைலி ப்ரிசைஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அக்யூரசினா என்ன,
எனக்கு ப்ரிசிஷன் என்ன சொல்லும், எவ்வளோ வந்து ஒரு வேல்யூ அதோட லிமிட் ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லும். பட் ஆனால் அக்யூரசி என்ன சொல்ல போகுது அப்படின்னா, உண்மையாலே ப்ரிசைஸில் கிடைச்ச எனக்கு வேல்யூ, அதாவது இந்த 3 வேல்யூ எந்த அளவுக்கு ட்ரூ வேல்யூவோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறது தான் எனக்கு ப்ரிசிஷன். ஓகேவா, கிளியர்? சரி, நெக்ஸ்ட் போகலாமா? சாப்டர் 2 போகலாமாப்பா? எஸ். ஸோ சாப்டர் 1 எல்லாருக்குமே ரீகால் ஆச்சா? உதயமித்ரா, NT ஆர்மி, ஓவியா, நிதீஸ்வரன், பிரகதீஷ். எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் பை கார்டீஷியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ கார்டீஷியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது இந்த மாதிரி எனக்கு பிளேன் இருக்கும். இது Z ஆக்சிஸ், X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ், Z ஆக்சிஸ்னு எடுத்திருக்கேன். எல்லா டைமும் இப்படி எடுக்கணும்னு இல்லை, எது வேணால் X ஆக்சிஸாகவும் Z ஆக்சிஸாகவும் வச்சுக்கலாம். ஓகேவா? எஸ். ஓகேப்பா ஷகிலா, சுஃபான், ஓகேவா, போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ஒரு பார்ட்டிக்கலை நான் இங்கே வைக்கிறேன். ஒரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது. இப்போ அந்த பார்ட்டிக்கலோட பொசிஷன் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? X கோஆர்டினேட்டில் இருக்குதுன்னு சொல்வீங்க. இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா Y கோஆர்டினேட்டில் இருக்குது. இப்போ பார்ட்டிக்கல் இங்கே இருக்குன்னா XZ கோஆர்டினேட்டில் இருக்குது. இப்போ பார்ட்டிக்கல் இங்கே வந்துருச்சு அப்படின்னா XY கோஆர்டினேட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு எங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, எங்கே அந்த பார்ட்டிக்கலோட பொசிஷன், அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்கிறது தான் என்னது? கார்டீஷியன் கோஆர்டினேட் சிஸ்டம். அதுக்காக தான் நம்ம கார்டீஷியன் கோஆர்டினேட் சிஸ்டமை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், at any instant of time the frame of referenceன்றது நம்ம பார்க்குறதுக்காக, நம்ம யூஸ்வலாக அஷ்யூம் பண்ணுறதுக்காக இந்த XYZ எடுத்திருக்கோம் இல்லையா, அதுதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். அந்த பொசிஷன், அந்த பார்ட்டிக்கல் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் இல்லையா, எதை யூஸ் பண்ணி? அந்த கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி, XYZ கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் இல்லையா, இட் இஸ் கால்ட் அஸ் கார்டீஷியன் கோஆர்டினேட் சிஸ்டம். புரிஞ்சுச்சா? கிளியர்? டெய்லி வீக்லாக்ஸ் ஜெய்சந்தன், எஸ் ஆமாப்பா, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. ஓகே, ஸோ அடுத்தது டிஃபைன் வெக்டார். வெக்டார் குவான்டிட்டினா என்ன? ஓகேவா? எஸ் ஆமாம், புக் பேக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வெக்டார் குவான்டிட்டினா என்ன? ஒரு குவான்டிட்டி, சப்போஸ் ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபோர்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்குது, 10 நியூட்டன், 12 நியூட்டன், 13 நியூட்டன் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி ஃபோர்ஸ்க்கு ஒரு டைரக்ஷனும் இருக்குது. ஸோ சப்போஸ் நான் இந்த பெண்ணை எப்படி தூக்கி வீசுகிறேன் அப்படின்னா இந்த பென் வந்து கேமராவை நோக்கி வரும். கரெக்டாக? ஸோ இதுக்கு ஒரு டைரக்ஷனும் இருக்குது. ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ்க்கு ஒரு டைரக்ஷனும் இருக்கும், ஒரு வேல்யூவும் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்படி டைரக்ஷன் அண்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா, வேல்யூனா என்ன? மேக்னிடியூட். ஸோ டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். த ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் டிஸ்கிரைப்டு பை போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆர் கால்ட் அஸ் வெக்டார். எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்வீங்க? ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி, இதெல்லாமே வெக்டார் தான். ஏன்னா வெலாசிட்டி அப்படின்றது என்ன? எனக்கு மூவ் ஆகணும், எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு எனக்கு தெரியணும். கரெக்டாக? ஸோ இதெல்லாமே வெக்டார் தான். ஸோ அடுத்தது பாருங்கள், ஸ்கேலார். எனக்கு இப்போ டைரக்ஷன் கிடையாது, ஒன்லி வேல்யூ மட்டும்தான் இருக்குது, அதாவது மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்கேலார். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கால்குலேட் பண்ணுவோம். ஸோ டைம், ஸ்பீடு, ஓகேவா, ஸோ டிஸ்டன்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே என்னது? மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, டைரக்ஷன் இல்லை. ஓகேவா? த ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் டிஸ்கிரைப்டு ஒன்லி பை மேக்னிடியூட் ஆர் கால்ட் அஸ் ஸ்கேலார். எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதணும்ப்பா. ஸோ எக்ஸாம்பிளும் எழுதணும் அண்ட் ஆல்சோ உங்களோட டெஃபினிஷனும் எழுதணும். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது ஸ்கேலார் ப்ராடக்ட் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டாட் ப்ராடக்ட். ஸோ இங்கே எனக்கு 2 வெக்டார் வேணும். ஸோ நான் எந்த 2 வெக்டார் எடுத்துக்க போகிறேன்னா A வெக்டார், B வெக்டார். ஸோ டாட் ப்ராடக்ட்ன்றனால நடுவில் டாட். சரியா? இது ரெண்டையும் நான் இப்போ இந்த டாட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு குவான்டிட்டியை வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ அது என்ன குவான்டிட்டினா AB cos தீட்டா. இதே நான் உங்ககிட்ட வெக்டார்னு சொல்கிறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம எந்த குவான்டிட்டியை வந்து இன்க்ளூட் பண்ணுவோம்னா AB sin தீட்டா. இதுதான் டாட் ப்ராடக்ட்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கும் இருக்கிற. ஸோ இது டாட் ப்ராடக்ட் ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட், இது கிராஸ் ப்ராடக்ட் ஒரு வெக்டார் ப்ராடக்ட். ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ இதை நீங்கள் அப்படியே வந்து டிஃபைன் பண்ணுங்கள். ஃபார் ஸ்கேலார் ப்ராடக்ட் எப்படி சொல்லுவீங்க?
the dot product or scalar product of two vectors will be equal to product of the magnitude. அதாவது அவங்களோட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுங்க and also cosine of the angle between them. Cos இருக்கா, so cosine of the angle between them. சரியா? The scalar or dot product of two vectors is defined as a product of magnitude of both the vectors and the cosine of the angle between them. சரியா? இதே வெக்டாருக்கு எப்படி எழுதுவீங்க? ஸோ வெக்டார்னா இப்போ சப்போஸ் நான் சொன்ன மாதிரி cross இருக்கும். So it will be equal to the cross product or vector product of two vectors will be equal to okay va magnitude of product of the values and the sine of the angle between them. இப்போ ஒரு டைரக்ஷன் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் யூனிட் வெக்டார், அவங்க எந்த டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணுறாங்களோ அந்த யூனிட் வெக்டாரை மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? கிளியர்? என்டி ஆர்மி நானும் உங்களுக்கு ஹாய் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், நீங்கள் வந்து லைவ் வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து திருப்பி ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ யாருமே இங்கே வந்து ஆன்சர் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் வந்து ஹாய் ஹாய் மட்டும்தான் இல்லையா? கிளியர்? உதயமித்ரா குட். ஸோ எல்லாத்துக்குமே கிளியராக ஒரு 2 கொஷின் கேட்கலாமா? ஸோ எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து தெரியும். ஸோ ஒரு கொஷின் கேட்கலாமா? ஸோ dot product also called as இது ஒன்று ஆன்சர் பண்ணுங்க. டாட் ப்ராடக்ட்டுக்கு வேறு பேர் என்னப்பா? எஸ் கண்டிப்பாக ஷஜீதா. ஓகேவா? ஆல்சோ which of the following is scalar? ஸோ ஏ வந்து ஸ்பீட், velocity, force. ஸோ இதுக்கு யாரா ஆன்சர் பண்ண முடியுமா? சொல்லுங்கள் சஜிதா. ஸோ இதுக்கு யாரா ஆன்சர் பண்ண முடியுமா? விச் ஆஃப் த டாட் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ்? டாட் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது? எப்போவுமே 7 o'clock தான்ப்பா. சரியா? எப்போவுமே 7 o'clock தான் இருக்கும். எல்லாமே தான் முகமது இஸ்மாயில் எல்லாமே தான் டீச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டாட் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்கேலார் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ ஆல்சோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஸ்கேலார்னு கேட்குறாங்க. எது இதில் ஸ்கேலார் குவான்டிட்டி? ஸ்பீடா, வெலாசிட்டியா, ஃபோர்ஸா? ஸ்கேலார்னா மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது இல்லையா? எஸ் சொல்லுங்கள் சஜிதா. ஸோ டிரைவேஷன்ஸ் போடுவோம்ப்பா. ஓகேவா? ஸோ எது வந்து இதில் வந்து கொடுத்துருக்குற இதில் எது வந்து ஸ்பீடா, வெலாசிட்டியா, ஃபோர்ஸா? ஸ்பீடு தான். சரியா? ஸ்பீட் இஸ் கால்ட் ஸ்கேலார் குவான்டிட்டி. கன்ஃபியூஸ் ஆகிருக்காதீங்க. வெலாசிட்டி வந்து எனக்கு வெக்டார்னா ஏன் ஸ்பீடு வெக்டார் இல்லை? ஸ்பீடு வெக்டார் இல்லை, ஸ்கேலார். சரியா? ஸோ அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, டிஸ்டன்ஸ்னால் என்ன? ஸோ எனக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஆக்சுவலாக நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் இது உங்களோட வீடு. ஓகேவா? ஸோ இது வந்து உங்கள் ஸ்கூல்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்படி போய் நீங்கள் இங்கெல்லாம் போயிட்டு அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ், எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போனீங்களா இல்லை பைக்கில் போனீங்களா அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, எண்டிங் பாயிண்ட் இது, இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்கிறது எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். அவ்வளோதான். டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். டிஸ்டன்ஸுன்றது ஆக்சுவல் பாத் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட்டு வெலாசிட்டினா என்ன, ஸ்பீடுனா என்ன? வெலாசிட்டியை நம்ம எப்படி எழுதுவோன்னா, வெலாசிட்டி அதாவது எனக்கு வெலாசிட்டியை நான் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு நகர்ந்துருக்கணும், மூவ் ஆகிருக்கணும். கரெக்டாக? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து எவ்வளோ தூரம் அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் மாறி இருக்கு. பொசிஷன்ன்றது ஆர். ஸோ ஆர் வெக்டார். டைமை பொறுத்து எனக்கு அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் எவ்வளோ தூரம் மாறி இருக்குன்னு சொல்கிறது தான் வெலாசிட்டி.
ஓகேவா? ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னாலே டி பை டிடி வந்துடணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வெக்டார். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி என்ன குவான்டிட்டி? வெக்டார் குவான்டிட்டி, அதை எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன? ஸ்பீட் இங்கே வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. அண்ட் ஸ்பீடுனா என்ன? நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் பாத் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட் அண்ட் அந்த பாத்தை ட்ராவல் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துச்சு, டைம் டேக்கன். இதை தான் நம்ம ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரேஷியோ ஆஃப் டோட்டல் பாத் லென்த் ட்ராவல்டு பை த பார்ட்டிக்கல் இன் அ டைம் இன்டர்வல், ஒரு பர்டிகுலர் டைமில். ஓகே, குட் ஈவினிங் சந்தனலக்ஷ்மி, சத்யவேலன். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இன்னுமே எத்தனை பேர் வந்து மிட்டம்க்கு அப்புறம் நம்மளுக்கு பப்ளிக்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து புக்கே எடுக்காமல் இருக்கீங்க, படிக்காமல்? ஃபஸ்ட்டாச்சும் 1 மணி நேரம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ பப்ளிக் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து சுத்தமாகவே புக் எடுக்கிறது இல்லைப்பா? எஸ், அப்படி யாராச்சும் இருக்கீங்களா? பப்ளிக் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சுத்தமாகவே புக் எடுத்து பார்க்காதவங்க. எஸ். ஸோ அப்படி இருக்காதீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 1 hour படிங்க. டெய்லியும் ஒரு 1 hour செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்கூல்ஸில் உங்களை படிக்க சொல்லுவாங்க இல்லையா? வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் டெய்லி படிங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து படிச்சிங்கன்னா சுத்தமாக எதுவுமே புரியாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 3 சாப்டர் படிச்சிருக்கீங்க இல்லையா? அதோடையே தான் இருப்பீங்க. 4th 5th 6th சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால் ஓகேவா? ஸோ அருண் போய் பார்த்தேன், என்ஜாய் வந்து பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே நாளைக்கு என்ன அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கான எக்ஸாமை இன்றைக்கி ஒரு 1 மணி நேரம் படிங்க, விச் இஸ் மோர் தேன் எனஃப். செல்ஃப் ஸ்டடிக்கு 1 மணி நேரம் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஆங்குலார் வெலாசிட்டினா என்ன? ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்போ நான் வந்து இந்த பென் வச்சுருக்கேன். இந்த பென்னோட இல்லை என் கையில் ஏதாவது ஒரு கயிறு இருக்குது, அதோட எண்ணில் ஒரு ஸ்டோனை கட்டிட்டு இப்படி நான் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ இப்படி சுற்றும் போது ஒரு கோன் மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆகுதா? இப்படி ஒரு கோன் ஷேப் எனக்கு ஃபார்ம் ஆகுமா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தீட்டா, விச் இஸ் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்டன்ஸை சொல்லலாம். ஓகேவா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது கவர் ஆகிருக்கு, அந்த மொத்த டிஸ்டன்ஸையும் நான் சேர்த்து தீட்டான்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, த ஆங்கிள் டிஸ்கிரைப்டு வித் பார்ட்டிக்கல் அபவுட் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இன் அ கிவன் டைம் இஸ் கால்ட் அஸ் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபார்முலா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை அது எவ்வளோ கவர் பண்ணி இருக்குது. சரியா? ஸோ இதோட யூனிட் வந்து ரேடியன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஆங்குலார் வெலாசிட்டி, அந்த பார்ட்டிக்கலோட ஸ்பீடை சொல்கிறது. அந்த ஸ்பீடு எதை பொறுத்து மாறணும், எனக்கு டைமை பொறுத்து மாறணும். ஸோ ஆங்குலார் வெலாசிட்டின்றது ஒமேகா இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட். கிளியர்? இது புரிஞ்சுச்சா? இதுக்கு யூனிட் என்ன எழுதுவீங்க? தீட்டாவோட யூனிட் இங்கே என்னன்னு பார்த்தோம், ரேடியன். அப்போ ரேடியன் டிவைடட் பை இங்கே கீழே என்ன இருக்குது, செகண்ட். அப்போ ரேடியன் பர் செகண்ட் தான் இதோட யூனிட். ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் டவுன் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆங்குலார் மோஷன். நிறைய பேர் ஆங்குலார் மோஷனையும் லீனியர் மோஷனையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. லீனியர் மோஷன் எப்படி எழுதுவோம், v is equal to ut plus half a, sorry, ஸோ v is equal to u plus at. ஸோ அதுக்கு பதில் இது. ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதுவீங்க, இதை அதே மாதிரி அண்ட் இதையும் அதே மாதிரி எழுதுவீங்க. ஓகேவா? இதில் எதாவது டவுட் இருக்கா? ஸோ 3மே கம்பேர் பண்ணி எழுதுங்க. ஸோ அடுத்தது நியூட்டனோட செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து F is equal to ma ஒன்று, இந்த ஒரு ஃபார்முலா ஒன்று. அடுத்தது F is equal to dp by dt, இது ஒரு ஃபார்முலா. ஸோ dp by dt தான் நீங்கள் டெஃபினிஷனாக எழுதணும், இது எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ எப்படி எழுதுவீங்க, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் வில் பி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டி பை டிடின்னு வந்தாலே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பீனா என்ன, மொமெண்டம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் மொமெண்டம். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் டெரிவேஷன் எழுதணும்ப்பா. ஸோ இதைப்படி என்ன சொல்லிட்டாங்க, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ ஆப்ஜெக்ட், ஃபோர்ஸ் வெக்டார் குவான்டிட்டி, ஸோ வெக்டாரில் எழுதுங்க, வில் பி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், ஸோ பி வெக்டார். ஓகேவா? வில் பி ஈக்குவல் டு டீனா என்ன, linear momentum, which is mass into velocity. So replace பண்ணுங்க, mass scalar, velocity vector. அப்போ வெக்டாரில் எழுதணும். இப்போ நான் வந்து m காமனாக வெளியில் எடுத்துடுறேன், dv by dt. ஸோ dv by dtனா ஆக்சலரேஷன் வந்து என்னென்னா
rate of change of velocity தான் acceleration. அப்போ dv by dt எனக்கு acceleration which is a vector quantity. So F is equal to ma. இதுதான் எனக்கு நியூட்டனோட செகண்ட் லா. இந்த ரெண்டுமே நியூட்டன் செகண்ட் லா தான் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் 1 நியூட்டன். ஸோ எனக்கு F is equal to ma. இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு தான் 1 நியூட்டன் எழுத போகிறோம். எப்படி அப்படின்னா ஃபோர்ஸோட யூனிட் 1 நியூட்டன், மாஸோட யூனிட் 1 kg, ஆக்சிலரேஷனோட யூனிட் 1 ms minus 2. ஸோ இதை நீங்கள் ஒரு டெஃபினிஷனாக எழுதினாலே போதும். ஸோ 1 நியூட்டன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஃபோர்ஸ். அதாவது என்ன ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு கேஜி மாஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து எனக்கு ஆக்ட் ஆகணும். ஆக்ட் ஆகும்போது அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ தூரம் தள்ளி போகணும், அந்த ஃபோர்ஸ் மேலே எவ்வளோ ஆக்சலரேஷன் இருக்கணும்னா 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் இருக்கணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து 1 கேஜி, அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் ஆக்சலரேட் ஆகும்னா 1 மீட்டர் பர் செகண்ட் எனக்கு ஆக்சலரேட் ஆகணும். புரிஞ்சுச்சா? கிளியராப்பா? எஸ். ஸோ அடுத்தது நியூட்டனோட தேர்ட் லா எல்லாத்துக்குமே தெரியும். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். கரெக்டாக? ஸோ ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு எதிரான ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கணும். ஸோ இப்போ சப்போஸ் நம்ம வந்து பேர்ட் பறக்குது இல்லையா, அதோட விங்ஸை வந்து டேப் பண்ணுறனால தான் அதனால் முன்னாடி போக முடியுது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ஒரு புல்லெட் நம்ம ஃபயர் பண்ணுறோம். ஸோ எனக்கு கன்லேருந்து ஒரு புல்லெட் வெளியே வருது. அந்த புல்லெட் வெளியே வரும்போது புல்லெட் முன்னாடி வருது, கன் ஒரு ஸ்டெப் பின்னாடி போகுது. கரெக்டாக? ஸோ இதெல்லாமே ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் எனக்கு இருக்கும். கரெக்டாக? ஸோ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் வந்து ஒரு பேர் ஆஃப் ஃபோர்ஸ் யார் மேலே ஆக்ட் ஆகுது? 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது. இது இனர்ஷியல் ஃபேம்க்கும் இது பாசிபிள், நான் இனர்ஷியல் ஃபேம்க்கும் பாசிபிள். ஓகேவா? எஸ், ஆமாம். நீங்கள் ஆல்ரெடி இது 10th படிச்சிருப்பீங்க இல்லையா, ராக்கெட் ப்ரொபல்ஷன் எல்லாமே நியூட்டனோட தேர்ட் லா தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா states that for every action there is an equal and opposite reaction. Here action and reaction pairs of forces do not act on the same body. They will act on 2 different bodies. And இது 2 ஃப்ரேம்ஸ்க்குமே எனக்கு பொருந்தும். இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்க்கும் பொருந்தும், நான் இனர்ஷியல் ஃப்ரேம்க்கும் இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா எனக்கு அப்ளிகபிள் தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அண்டர் வாட் கண்டிஷன் வில் அ கார் ஸ்கிட் ஆன் லெவல்டு ரூட். ஸோ அதாவது எனக்கு இப்படி இந்த மாதிரி டேர்ன் பண்ணுற ரோடாக இருக்கட்டும், ஸோ ஏதாவது ஒரு ரோடாக இருந்துச்சுன்னா அங்கே எந்த கண்டிஷன் அப்போ எனக்கு கார் வந்து ஸ்கிட் ஆகும்னு கேட்குறாங்க. எப்போ ஸ்கிட் ஆகும்னா, இப்போ என்னால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், எனக்கு எப்போவுமே டயருக்கும் ரோடுக்கும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் வந்து தேவையான அளவுக்கு அந்த காரை பெண்ட் பண்ண விடலை, அந்த சைக்கிளை பெண்ட் பண்ண விடலை அப்படின்னா அப்போது எனக்கு ஸ்கிட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு என்ன பண்ணுது, ஃப்ரிக்ஷன் வந்து சென்ட்ரிபிட்டல், தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தேவையான அளவுக்கு என்னை பெண்ட் பண்ண விடல அப்படின்னா அப்போது எனக்கு என்ன நடக்கும், ஸ்கிட் ஆகும். சரியா? அப்போ இங்கே யார் வந்து ஜாஸ்தி, mv²/r should be greater than ms. இது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். இந்த கேஸில் தான் எனக்கு ஸ்கிட் ஆகும். ஸோ இந்த கேஸ் μs இஸ் சரியா? இந்த 2 ஃபார்முலா எழுதினா தான் மார்க் போடுவாங்க. கிளியர்? ஸோ அடுத்தது போயிடலாமா? 4th சாப்டர். சென்ட்ரிபீட்டல், நாட் சென்ட்ரிஃபியூகல், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்றது என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே தூக்கி வீசுகிறேன். ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன நடக்குதுன்னா, மேலே போகிறதுக்கு அதுக்கு கைனெட்டிக் எனர்ஜி வேணும். திருப்பியும் அது வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு, அப்போது அதுக்கு கைனெட்டிக் எனர்ஜி 0, பொட்டென்ஷியல் எனர்ஜி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். கிளியர்? ஸோ இப்போது அது பொட்டென்ஷியல் எனர்ஜினால தான் அது கீழே வருது அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஃபிசிக்ஸில். இப்போது இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜியை நம்ம நிறையா இடத்துல வேறு இடத்துல யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை மேலே தூக்கி வீசுகிறேன், அதுக்கு வந்து கைனெட்டிக் எனர்ஜி பொட்டென்ஷியல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி அது கீழே வருது. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ அங்கே கிராவிட்டியும் ஆக்ட் ஆகுது, பொட்டென்ஷியல் எனர்ஜியும் ஆக்ட் ஆகுது. ஸோ எனர்ஜி possessed by the body due to gravitational force gives rise to gravitational potential energy. இது சாப்டர் 6ல் ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்னென்னா u is equal to mgh. mன்றது அந்த பாடியோட மாஸ், g அப்படின்றது நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி which is 9.8 மீட்டர் per second square,
ஹெச் அப்படின்றது நான் எவ்வளோ ஹைட்டுக்கு கிரவுண்டில் இருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு அந்த ஆப்ஜெக்டை மேலே தூக்கி வீசுகிறேனோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹெச் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. இதே மாதிரி இன்னும் 2 பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரிங், சப்போஸ் நான் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை ஒரு மாஸோட இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ திருப்பி இந்த மாஸை நான் என்ன பண்ணுறேன், இப்படி பிடிச்சி இழுக்கிறேன். இப்படி பிடிச்சி இருக்கும்போது இந்த மாஸ் இங்கே வந்துடுமா? ஸோ இங்கே வந்துட்டு திரும்பி வரும்போது அதை வந்து நம்ம கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ U is equal to half kx² சொல்லுவோம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் இழுக்கிறேன் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஒரு பொசிஷனில் இருந்திருக்கும், அப்புறம் ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கும். ஸோ இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங், ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஸோ இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன். ஓகேவா? இது வந்து ஸ்டேட் போர்ட்பா ரம்யா. ஸோ இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு 11th CBSEலையும் இருக்குது. ஸோ கான்செப்ட் எல்லா இடத்துலையும் நீங்கள் இருந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி சுபஸ்ரீ நம்ம வீடியோ போட்டாச்சு, ஜஸ்ட்டு செக் அவுட் மட்டும் பண்ணுங்கள். இப்போ 2 நாள் முன்னாடி தான் போட்டிருப்போம், நேற்று தான் போட்டிருப்போம். 11th and 12th ரெண்டுமே சேர்த்தே போட்டாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று 2 சார்ஜஸ்க்கு நடுவில். ஸோ சப்போஸ் எனக்கு இங்கே Q1 சார்ஜ் இருக்குது, இங்கே Q2 சார்ஜ் இருக்குது. இந்த 2 சார்ஜும் ஒன்றுக்கு மேலே ஒன்று பொட்டென்ஷியல் எனர்ஜியை எக்ஸர்ட் பண்ணுவாங்க. அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? இது 12th ஃபிசிக்ஸ். நிறைய பேருக்கு 12th ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரே இதை தான் படிப்பீங்க. ஓகே? ஸோ இதை நம்ம கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். எதாவது டவுட் இருக்கா? வாய்ஸ் இப்போ பிரேக் ஆகுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து U is equal to 1/4πε0 Q1 Q2 by R. இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. இங்கே Q1 Q2 அப்படின்றது அந்த சார்ஜஸ், பாயிண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். R அப்படின்றது இப்போ சார்ஜ் 1 இங்கே இருக்குது, சார்ஜ் 1 2 இங்கே இருக்குன்னா 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை சொல்லுவோம். அண்ட் ε0ன்னு இருக்குது இல்லையா, அதை வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா ரம்யா? கண்டிப்பாப்பா. பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, விச் இஸ் 8.854 × 10⁻⁻12. ஓகேவா? இதெல்லாமே நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் வரும்போது நிறைய பேர் ஸ்கூலில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க என்னை கேட்டால் படிக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 3 சாப்டர் முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் வந்து கூடயே சேர்ந்து படிச்சிங்க, எத்தனை பேர் வந்துட்டு படிக்காமல் இருந்தீங்க? ஹாய் நஸ்ரீன், மை நேம் இஸ் தீபிகா. ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும் பார்த்ததில்? என்ன டவுட்பா உதயமித்ரா? நோ டவுட். வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட்? ஓகே. ஸோ அடுத்தது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் என்னன்னா எனக்கு பாத்தை பொறுத்து டிபெண்ட் ஆகி இருக்காது, பாத் இண்டிபெண்ட். ஓகேவா? ஸோ இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் எனக்கு பாத் இண்டிபெண்ட். அப்போ ஒர்க் டன்னும் என்னன்னு சொல்லுவான்னா இண்டிபெண்ட் ஆஃப் பாத். சரியா? அப்போ ஒரு மொத்த ரவுண்ட் ட்ரிப் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அங்கே எனக்கு ஒர்க் டன் வந்து 0. இதே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் ஒர்க் டன் பாத்தை பொறுத்து எனக்கு மாறும். சரியா? இங்கே ஒர்க் டன் ரவுண்ட் ட்ரிப் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? சொல்லுங்கள் சத்யசங்கர், என்ன டவுட்? நீங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே டோட்டல் எனர்ஜி எனக்கு ரவுண்ட் ட்ரிப்பில் டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட். இங்கே வந்து எனர்ஜி எனக்கு டிசிபேட் ஆகிடும். ஹீட் எனர்ஜியாகவும் இருக்கலாம், இல்லை பொட்டென்ஷியல் எனர்ஜி, எந்த எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, எந்த எனர்ஜிலையுமே எனக்கு டிசிபேட் ஆகிடும். இங்கே ஒர்க் டன் வந்து கம்ப்ளீட்லி ரிக்கரபிள், இங்கே வந்து நாட் ரிக்கரபிள். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இதுக்கு ஃபார்முலா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இஸ் த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் அப்படின்னு எழுதுவோம். நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் எழுதுவோம். இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷனுமே சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இங்கே விஸ்கஸ் ஃபோர்ஸ். விஸ்கஸ் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆயில் மீடியம்லலாம் எனக்கு இருக்கும் இல்லையா, அங்கே. சரியா? ஓகேப்பா. ஸோ அதே மாதிரி எலாஸ்டிக் கொல்யூஷன், இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். எலாஸ்டிக் கொல்யூஷனை நீங்கள் அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட எலக்ட்ரிக் கொல்யூஷனில் மொமெண்டம் கன்சர்வ்டு, கைனெட்டிக் எனர்ஜி கன்சர்வ்ட். ஓகேவா? இங்கே இன்வால்வ் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்.
அண்ட் இதே மாதிரி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன்னா நான் கன்சர்வேட்டிவ். அங்கே மொமெண்டம் எனக்கு வந்து கன்சர்வ்டாக இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்காது. இங்கே இன்வால்வ் ஆகிற ஃபோர்ஸஸ் எல்லாமே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இங்கே எனக்கு எனர்ஜியே டிசிபேட் ஆகாது, இங்கே எனர்ஜி எனக்கு டிசிபேட் ஆகிடும், லைட்டு ஹீட்டு சவுண்டாக. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு கொஷின், லாஸ்ட் கொஸ்டின்ப்பா. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 4 சாப்டர்ஸ் கிட்ட முடிச்சாச்சு. ஓகேவா? ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்கிறது எப்படி, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். பிரியா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே செப்டம்பர் 18க்கு அப்புறம் குவார்ட்டர்லி இருக்கும். ஸோ குவார்ட்டர்லி செப்டம்பர் 18 வரைக்கும் வருதா, இந்த 1 மந்த் நீங்கள் நம்மளோட யூடியூப்லேயே நிறையா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து முன்னாடியே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை போய் செக் அவுட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக அடுத்த வர ஒரு செப்டம்பர் 1 வரைக்கும் முடிங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். ப்ராப்ளம் கொஷின்ஸுமே நம்ம போட்டாச்சு, ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். ஓகேவா? இது ரெண்டும் முடிச்சுட்டு வந்து எனக்கு இதே லைவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அண்ட் அடுத்தது பவர்னா இல்லை, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா என்ன. ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா எனக்கு நான் வந்து 2 ஆப்ஜெக்டே எடுத்துக்கிறேன். ஸோ 2 ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹிட் பண்ண விடுறேன். சரியா? ஹிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் செப்பரேட் ஆகி போவாங்க இல்லையா? அவங்க 2 பேரும் செப்பரேட் ஆகி போகும்போது எவ்வளோ வெலாசிட்டியில் அவங்க 2 பேரும் செப்பரேட் ஆகுறாங்க, அந்த வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பிஃபோர் கொல்யூஷன், சாரி ஆஃப்டர் கொல்யூஷன் டிவைடட் பை அவங்க அப்ரோச் ஆகும்போது 2 பேர்த்தையும் நான் இப்படி ஹிட் பண்ண வைக்கும் போது அவங்க ஒரு வெலாசிட்டியில் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த வெலாசிட்டியை எடுக்கணும். ஸோ E, which is coefficient of restitution, is nothing but velocity of separation after collision to the velocity of approach before collision. So formula நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பவர்னா என்ன, பவர் அப்படின்றது ரேட் ஆஃப் ஒர்க் டன். ஸோ ரேட்னா d/dt எழுதணும்னு சொன்னேன், ஒர்க் டன்னா dw/dt. ஓகேவா? இப்படியும் எழுதலாம், இல்லைனா w/tனாலும் எழுதலாம். ஸோ ஒர்க் டன் பை டைம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான். இப்போ அதுவே ஃப்ரிட்ஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரிட்ஜை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ எனர்ஜி ஃப்ரிட்ஜ்லேருந்து நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது தான் பவர். ஓகேவா? இப்போ வேறு ஏதாவது அயன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அயன் பாக்ஸ் எவ்வளோ எனர்ஜி கன்சர்வ் பண்ணியிருக்கு, அந்த 1 மணி நேரம் ஓடி இருக்குன்னா எவ்வளோ எனர்ஜி அது எடுத்திருக்கு. டிவி ஓடுது, ஒரு 2 மணி நேரம் ஓடுதுன்னா டிவி எவ்வளோ எனர்ஜியை கன்சியூம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறது தான் பவர். ஓகேவா? ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி எப்போவுமே யாராலையும் க்ரியேட்டும் பண்ண முடியாது, அழிக்கவும் முடியாது. ஜஸ்ட்டு ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் காஃபியை வந்து நம்ம டேபிளில் வைக்கிறோம், என்ன ஆகுது, காஃபியில் இருக்கிற ஹீட்னஸ் வந்து எனக்கு டேபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 2 பேரும் ஒரே டெம்பரேச்சரில் வந்துடுவாங்க. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு எனர்ஜி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எனர்ஜி கேன் neither be created nor be destroyed. It can be transformed from one object to another and total energy எப்போவுமே எனக்கு கான்ஸ்டன்ட் தான். கிளியர்? ஸோ யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? ஸோ நம்ம 100 லேர்னிங் ஆப்பில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா 100 லேர்னிங் ஆப் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 7 days வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஃப்ரீ ட்ரையல் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி ஃபிசிக்ஸ் வந்து படிக்கலாம், கூடயே சேர்ந்து படிக்கலாம் வித் மென்டர் சப்போர்ட்னா நீங்கள் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் ட்ரையல் கிளாஸஸ் 7 days வந்து அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதலாம்ப்பா, பட் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ்னால மட்டும் உங்களுக்கு சென்டம் வரும்னு பிரியா சொல்ல முடியாது. கீ பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு கொஷினுக்கு 2 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. 2 மார்க்னா 2 பாயிண்ட், 3 மார்க்னா ஒரு 4 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ஸோ எனக்கு கேட்டால் ஒரு 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க 2 மார்க்குக்கு, 3 மார்க்கு ஒரு 4 பாயிண்ட். இதை எழுதுனீங்கனாலே மார்க் வந்துடும். இப்போ இந்த லா ஆஃப் கன்சர்வேஷனில் 2 பாயிண்ட் இருக்குது, இதுதான் 2 கீ பாயிண்ட். இது எழுதுனா மார்க் போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எவ்வளோ பாயிண்ட் எழுதுறீங்கன்னு முக்கியம் இல்லை, இருக்கிற 2 பாயிண்ட்டுமே கீ பாயிண்ட்டாக இருக்கா அப்படின்றது தான் முக்கியம். சரியா? கிளியர்? ஸோ எதாவது டவுட் இருக்காப்பா? ஸோ லைவ் எண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் அண்ட் 5 marks நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எஸ், ஆமாம், தாராளமாக பிரியா, ஓகே தான். சரியா? எஸ், பாய்ப்பா.